இன்றைய முக்கிய செய்திகள். எல்லைப் பகுதியில் அமைதி திரும்பியதால் மக்கள் மகிழ்ச்சி. பாகிஸ்தான் அத்துமீறினால் பதிலடி கொடுக்க ராணுவத்திற்கு முழு அதிகாரம். போர் நிறுத்தத்தில் ட்ரம்ப் தலையீடு குறித்து விவாதிக்க வலியுறுத்தல். நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட மோடிக்கு ராகுல் காந்தி கடிதம். திராவிட மாடல் அரசின் திட்டங்களால் ஏற்றுமதியில் 2 மடங்கு சாதனை. புத்தாக்க தொழில் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துவதிலும் தமிழகம் முதலிடம். பேச்சுவார்த்தைக்கு புதின் விடுத்த அழைப்புக்கு ஜெலன்ஸ்கி வரவேற்பு. போர் நிறுத்தத்தை வலியுறுத்திய நிலையில் ரஷ்யா ட்ரோன் தாக்குதல். வணக்கம். வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் முடிவுக்கு வந்ததை அடுத்து ஜம்மு காஷ்மீரில் அமைதி திரும்பியது. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது கடந்த 7ஆம் தேதி இந்தியா தாக்குதல் நடத்தியது. இதைத் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், குஜராத் மாநிலங்கள் மீது பாகிஸ்தான் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியது. இதைத் தொடர்ந்து எல்லை மாநிலங்கள் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது. இதற்கு இந்தியா பதிலடி கொடுத்த நிலையில் போர் பதற்றம் ஏற்பட்டது. இரு நாட்டு தலைவர்களுடன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையே நேற்று போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்தியா மீது தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டால் என்ன நடக்கும் என்பதை பாகிஸ்தான் மீதான தாக்குதல் உலக நாடுகளுக்கு புரிய வைத்திருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். साथियों, अपनी बात समाप्त करने के पहले मैं कहना चाहता हूं कि जिन भारत विरोधी और आतंकी संगठनों ने भारत माता के मस्तक पर हमला करके कई परिवारों के सिंदूर मिटाए थे, उन्हें भारतीय सेना ने ऑपरेशन सिंदूर के माध्यम से इंसाफ दिलाने का काम किया है और इसके लिए आज सारा देश भारतीय सेनाओं का अभिनंदन कर रहा है। ऑपरेशन सिंदूर सिर्फ एक सैन्य कार्रवाई भर नहीं है, बल्कि भारत की राजनैतिक, सामाजिक और सामरिक इच्छा शक्ति का प्रतीक है. இன்று அதிகாலை முதல் ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் படைகள் எந்த தாக்குதலும் நடத்தாத நிலையில் மாநிலம் முழுவதும் இயல்பு நிலை திரும்பி வருகிறது. ஸ்ரீநகரில் வியாபாரிகள் வழக்கம் போல் கடைகளை திறந்துள்ளனர். ஜம்மு, பூஞ்ச், குப்வாரா, உரி, ரஜோரி, அக்னூர், ஃபிரோஸ்பூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் மக்கள் நடமாட்டம் காணப்படுகிறது. ஒரு வாரத்திற்கு பிறகு அமைதி திரும்பியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். रात को जब सुना कि सीज फायर हुआ तो काफ़ी खुशी हुई. अब अल्हम्दुलिल्लाह थोड़ा थोड़ा मार्केट खुल रहा है, लेकिन इन 7 दिनों में जो हमारे इस इलाके का नुकसान हुआ है वो लामहदूद है. பஞ்சாபின் ஃபிரோஸ்பூர் மற்றும் பதான்கோட்டிலும் இயல்பு நிலை திரும்பி பேருந்து சேவை மீண்டும் தொடங்கப்பட்டது. போர் பதற்றம் காரணமாக ராஜஸ்தானில் அரசு விதித்த கட்டுப்பாடுகள் தற்போது தளர்த்தப்பட்டதால் சாலைகளில் பொதுமக்கள் நடமாட்டம் வழக்கம் போல் உள்ளது. போர் நிறுத்தம் தொடர்பாக இந்தியா பாகிஸ்தான் இடையே நாளை பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் பிரதமர் திரு மோடி தமது இல்லத்தில் முப்படை தளபதிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தினார். இதில் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ஆகியோரும் பங்கேற்றனர். இந்நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்வதாக இந்திய விமானப்படை தமது எக்ஸ் வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. ஒதுக்கப்பட்ட பணிகளை துல்லியமாகவும் வெற்றிகரமாகவும் விமானப்படை நிறைவேற்றியுள்ளதாக அந்த பதிவில் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே பாகிஸ்தான் அத்துமீறினால் உடனடியாக பதிலடி கொடுக்க ராணுவத்தினருக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி திரு உபேந்திர திவேதி தெரிவித்துள்ளார். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை அடுத்து சிந்து, செனாப் நதிகளின் தண்ணீரை பாகிஸ்தானுக்கு வழங்குவதை இந்தியா நிறுத்தி வைத்திருந்தது. இந்நிலையில் செனாப் நதிக்கு குறுக்கே கட்டப்பட்ட பக்லிஹர் அணை தொடர் கனமழை காரணமாக நிரம்பியதால் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் நிறுத்தத்தில் அமெரிக்காவின் தலையீடு குறித்து விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று மத்திய அரசை காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்து வந்த நிலையில் இரு நாடுகளும் முழுமையான போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திடீர் என நேற்று மாலை தமது ட்ரூத் சோஷியல் வலைதளத்தில் தகவல் வெளியிட்டார். இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் அமெரிக்கா தலையிடுவதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் போர் நிறுத்தம் குறித்த ட்ரம்பின் அறிவிப்பு தொடர்பாக விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு மோடிக்கு அவர் எழுதிய கடிதத்தில், நமது நாடு சவால்களை எதிர்கொள்ளும் நேரத்தில் நமது ஒருமித்த நிலைப்பாட்டை மக்களுக்கு தெரிவிக்க இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் காங்கிரஸ் தலைவரும் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான திரு மல்லிகார்ஜுன கார்கேவும் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை நடத்த கோரி பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் போர் நிறுத்தம் குறித்து ட்ரம்ப் முதலில் அறிவிப்பு வெளியிட்டதையும் அதன் பின்னர் இந்தியாவும் பாகிஸ்தானும் தெரிவித்ததையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பெஹல்காம் தாக்குதல் தொடர்பாக ஏற்கனவே நாடாளுமன்றத்தை கூட்டி ஆலோசிக்க வலியுறுத்தி கடந்த மாதம் 28ஆம் தேதி ஏற்கனவே தாம் கடிதம் எழுதியதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திராவிட மாடல் அரசின் முதன்மையான திட்டங்களால் ஏற்றுமதியில் தமிழ்நாடு 2 மடங்கு சாதனை படைத்துள்ளது.
இது குறித்த அரசு செய்திக்குறிப்பில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் எடுத்த தொடர் முயற்சிகளால் தொழிற்சாலைகளை தொடங்க 897 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 10,27,547 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 32,23,000 புதிய வேலைவாய்ப்புகள் காரணமாக தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு முதலிடம் அடைந்துள்ளது என்றும், பொருளாதார வளர்ச்சி கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவில் வேறு எந்த மாநிலமும் அடையாத வகையில் 9.69% வளர்ச்சி கண்டுள்ளது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்களால் தமிழ்நாட்டில் உற்பத்தியாகும் பொருட்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதில் 2020-2021 26.15 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு இருந்த ஏற்றுமதி 2024-2025 52.07 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு 2 மடங்காக உயர்ந்துள்ளதாக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் மற்ற மாநிலங்களை விட அதிகமாக 14.65 பில்லியன் டாலர் மதிப்புடைய மின்னணு பொருட்களை ஏற்றுமதி செய்து இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம் பெற்ற மாநிலமாக விளங்குகிறது என அரசு தெரிவித்துள்ளது. தமிழக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவதில் அரசு தனி கவனம் செலுத்தியதால் 2020-2021 ஆண்டில் 2.9 கோடியாக இருந்த தொழிலாளர் எண்ணிக்கை 2024-2025 3.87 கோடியாக உயர்ந்து வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்துவதில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக விளங்குகிறது என்றும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தாக்க தொழில்கள் தரவரிசை பட்டியலில் 2018 கடைசி இடத்தில் இருந்த தமிழ்நாடு 2022 முதலிடம் பெற்றுள்ளது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. ரஷ்ய அதிபர் புதின் நேரடி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துள்ளதை வரவேற்றுள்ள உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அதற்கு முன் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நாட்டோ அமைப்பில் உக்ரைன் சேர எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டின் மீது ரஷ்யா தொடுத்த போர் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடிக்கிறது. போர் நிறுத்தத்திற்காக மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு முயற்சிகள் தோல்வியடைந்தன. இந்நிலையில் உக்ரைன் தலைநகர் கீவில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், இங்கிலாந்து பிரதமர் ஸ்டாமர், ஜெர்மன் அதிபர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ், போலாந்து அதிபர் டொனால்ட் டஸ்க் ஆகியோர் சந்தித்து பேசினர். அமெரிக்க அதிபர் டிரம்புடனும் அவர்கள் தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினர். இதைத் தொடர்ந்து தாக்குதலை ரஷ்யா நிபந்தனையின்றி 30 நாட்களுக்கு நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். நாளை முதல் எந்த நிபந்தனையும் இன்றி போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட வேண்டும் என்றும் உக்ரைன் அதை மீறாது என்றும் ஜெலன்ஸ்கி கூறினார். ஆனால் போர் நிறுத்தம் தொடர்பான கோரிக்கையை ஏற்க மறுத்த ரஷ்ய அதிபர் புதின் உக்ரைனுடன் ரஷ்யா நேரடி பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுத்தார். இது அமைதியான முறையில் தீர்வு காணும் அக்கறையை வெளிப்படுத்துவதாக கிரெம்லின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் தெரிவித்தார். புதின் விடுத்த அழைப்பு நேர்மறையானது என்று வரவேற்றுள்ள ஜெலன்ஸ்கி பேச்சுவார்த்தைக்கு முன் போர் நிறுத்தத்தை அமல்படுத்துவது கட்டாய தேவை என்று தமது வலைதள பதிவில் கூறியுள்ளார். எந்த ஒரு போரையும் நிறுத்துவதற்கான முதல் நடவடிக்கை சண்டை நிறுத்தம்தான் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் உக்ரைன் மீது இன்று 108 ட்ரோன்களை ரஷ்ய ராணுவம் ஏவியுள்ளது. இதில் 61 ட்ரோன்களை வீழ்த்தியதாகவும் 41 ட்ரோன்கள் இலக்கை அடையவில்லை என்றும் உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது. கோடை விடுமுறையொட்டி கீழடி அருங்காட்சியகத்தில் குவிந்த பார்வையாளர்கள் பழங்கால பொருட்களை ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 2 ஏக்கர் பரப்பளவில் 18,41 லட்சம் ரூபாய் செலவில் 11 கட்டட தொகுதிகளுடன் அருங்காட்சியகம் 2023 ஆண்டு திறக்கப்பட்டது. அதில் கீழடி அகழ்வாய்வில் எடுக்கப்பட்ட 2600 ஆண்டுகளுக்கு முந்தைய மனிதர்கள் பயன்படுத்திய பானைகள், செங்கல், தண்ணீர் கொண்டு செல்ல சுருள் வடிவ குழாய்கள், அலங்கார பொருட்கள் உள்ளிட்ட 13,484 பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த அருங்காட்சியகத்திற்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட தினமும் 2000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் வருகை தருகின்றனர். கோடை விடுமுறை காரணமாகவும் இன்று ஞாயிறு என்பதாலும் ஏராளமான பள்ளி, கல்லூரி மாணவர்கள் அருங்காட்சியகத்திற்கு வந்திருந்தனர். 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்து பொருட்களை ஆர்வத்துடன் பார்வையிட்டதாக அவர்கள் தெரிவித்தனர். நான் இங்க நிறைய பாட்ஸ்லாம் பார்த்தேன். அப்புறம் பழைய காலத்து இந்த செடி, பூக்கள் எல்லாம் பார்த்தேன். அப்புறம் நிறைய அந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணது, அந்த எடுக்கிறதுக்கு, அந்த பாட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தேன். அப்புறம் பைப், தண்ணி, பழைய காலத்தில் மண் வச்சு பைப்லாம் சொன்னாங்க, அது பார்த்தேன். பழைய காலத்தில் என்னென்ன யூஸ் பண்ணிருந்தாங்களோ 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாமே இங்கே வச்சிருக்கிறாங்க. இங்கே நிறைய நாணயங்கள்லாம் நிறைய பார்த்தோம். பழைய காயின்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த ரோமன், பிரெஞ்சு நாட்டிலேருந்து இது பண்ணதெல்லாம் நிறைய இருந்துச்சு. அப்புறம் இங்கே முன்னாடி கப்பல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே தோணி, இந்த கடல் புதுசாக இருக்குது. இந்த இதில் நிறைய குட்டி குட்டி உள்ள ரூம்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அருங்காட்சியகத்தில் உள்ள சிறிய திரையரங்கில் கீழடி அகழ்வாய்வு குறித்த குறும்படத்தை ரசித்த பார்வையாளர்கள் மெய்நிகர் காட்சிக்கூடம், விளையாட்டுக்கூடம் ஆகியவற்றையும் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்காக ராணுவத்திற்கு பாராட்டு தெரிவிப்பது தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் திரு செல்லூர் ராஜு, திரு திண்டுக்கல் சீனிவாசன் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளது. எல்லையில் பாகிஸ்தானுடன் மோதல் வலுத்த நிலையில் இந்திய ராணுவத்தினருக்கு ஆதரவு தெரிவித்து சென்னையில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஒற்றுமை பேரணி நடைபெற்றது.
இது குறித்து கருத்து தெரிவித்த திரு செல்லூர் ராஜு, ராணுவ வீரர்களை பாராட்ட தேவையில்லை என்றும் ராணுவத்திற்கு ஆயுதங்கள் வாங்கித் தந்த பிரதமர் திரு மோடியைத்தான் பாராட்ட வேண்டும் என்றும் கூறினார். ராணுவ வீரர்கள் எல்லைக்கு சென்று சண்டை போட்டார்களா என்றும் அவர் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. ராணுவ வீரர்கள் போர்லையா போய் இதுலையா போய் சண்டையா போட்டாங்க? எல்லையில் தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த கருவியெல்லாம் வாங்கி கொடுத்தது மத்திய அரசு, வாங்கி கொடுத்தவர் பாரத பிரதமர், கேட்டவர் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர்கள், பாராட்ட வேண்டியது பாரத பிரதமர். இந்நிலையில் திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சீனிவாசன், நாட்டுக்காக தியாகம் செய்கின்ற போர் வீரர்களை போற்றுவதுதான் அதிமுகவின் கருத்து என்று தெரிவித்துள்ளார். போர் வீரர்களை எங்களுடைய கண்ணின் இமைகளாக கருதுகிறோம் என்று சொல்லி அந்த நம்முடைய உயிர் பலியை செய்து இந்த நாட்டுக்கு தியாகம் செய்கின்ற போர் வீரர்களை நாங்கள் மதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம் என்று தமிழ்நாட்டினுடைய அதிமுக கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொன்ன கருத்து தான் எங்களுடைய கருத்து. திரு செல்லூர் ராஜுவின் பேச்சுக்கு பல்வேறு தரப்பிலும் கண்டனங்கள் எழுந்தன. அவரது கருத்து வன்மையான கண்டனத்திற்கு உரியது என்றும், நாட்டை காக்கும் ராணுவ வீரர்களை அவமதிக்கும் வகையில் பேசியதற்கு மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் கூறியுள்ளார். இனி வருவது செய்தி துளிகள். ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தானுக்கு எதிராக நடைபெற்ற சண்டையில் வீரமரணம் அடைந்த ஆந்திராவைச் சேர்ந்த ராணுவ வீரர் முரளி நாயக் உடலுக்கு ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். முரளி நாயக்கின் உடல் ஸ்ரீ சத்யசாய் மாவட்டம் கோரண்ல மண்டலத்தில் உள்ள அவரது சொந்த ஊரான கல்லித்தாண்டா கிராமத்துக்கு நேற்று மாலை கொண்டு வரப்பட்டது. அதை அறிந்த ஏராளமானோர் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர். ஆந்திர அமைச்சர்களுடன் அஞ்சலி செலுத்திய துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண், வீரமரணம் அடைந்த முரளி நாயக் குடும்பத்துக்கு அரசு சார்பில் 50 லட்சம் ரூபாய் நிதியுதவி, அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை, 3 கஜம் வீட்டுமனை, 5 ஏக்கர் விவசாய நிலம், தமது சொந்த பணத்திலிருந்து 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என தெரிவித்தார். கரூரில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 22 ஏக்கர் நில அபகரிப்பு விவகாரத்தில் விசாரணைக்கு ஆஜராக அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு MR விஜயபாஸ்கருக்கு வருமான வரித்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. இந்த நிலம் பினாமி சொத்து இல்லை என நிரூபிக்குமாறு வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் திரு விஜயபாஸ்கர், நிலத்தின் உரிமையாளர்கள் திரு பிரகாஷ், திருமதி சோபனா ஆகியோருக்கு சம்மன் அனுப்பியுள்ளனர். வரும் 23ஆம் தேதி வீடியோ கான்பரன்ஸ் மூலம் விசாரணைக்கு ஆஜராகும்படி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உதகை மலர் கண்காட்சியை வரும் 15ஆம் தேதி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இதற்காக நாளை உதகை செல்லும் அவர் பட்டா வழங்கும் விழா, பழங்குடியின மக்களுடன் சந்திப்பு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 127வது மலர் கண்காட்சி இம்மாதம் 15 முதல் 25ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. அருப்புக்கோட்டை பெர்கின்ஸ்புரத்தில் பொதுமக்களின் தாகம் தணிப்பதற்காக குடிநீருடன் வைக்கப்பட்டிருந்த மண்பானையை இரவு நேரத்தில் திருடிச் சென்ற மர்ம நபர் 2 மணி நேரம் கழித்து ஒரு பெண்ணுடன் வந்து அதே இடத்தில் மீண்டும் மண்பானையை வைத்துச் சென்றார். இது தொடர்பான கண்காணிப்பு கேமரா பதிவுகள் சமூக வலைதளத்தில் பரவி வருகின்றன. பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் மழைக்காலத்துக்கு முந்தைய வனவிலங்குகள் கணக்கெடுக்கும் பணிகள் இன்று தொடங்கின. அப்பகுதியில் யானை, வரையாடு, மான், புலி, சிங்கவால் குரங்கு உள்ளிட்ட விலங்குகள் உள்ளன. ஒரு வாரம் நடைபெறும் கணக்கெடுக்கும் பணியில் 186 களப்பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரத்தில் தன்னார்வ அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் புதுமையான ஆணி எடுக்கும் திருவிழாவை நடத்தினர். அங்கு சாலையோர மரங்களில் தனியார் வணிக நிறுவனங்கள் விளம்பரத்திற்காக ஆணி அடித்து விளம்பர பலகைகளை மாட்டுவதால் நாளடைவில் மரங்கள் அழிந்து விடுகின்றன. இந்நிலையில் பல்வேறு தன்னார்வ அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் மரங்களில் வைக்கப்பட்ட விளம்பர பலகைகளை அப்புறப்படுத்தி அதற்காக அடிக்கப்பட்டிருந்த ஆணிகளை அகற்றி மஞ்சள் தடவும் பணியில் ஈடுபட்டனர். ஒசூர் அருகே மத்திகிரி பகுதியில் நடைபெற்ற வாகன சோதனையின் போது கர்நாடக மாநிலத்துக்கு உரிய அனுமதியின்றி ஜல்லி ஏற்றி சென்ற கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு பதிவெண் கொண்ட 4 லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை மதுரவாயல் அடுத்த நெற்குன்றத்தில் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியில் சிலம்பக்கலை பயிலும் மாணவர்கள் சுமார் 1000 பேர் பங்கேற்றனர். போதைப் பழக்கத்துக்கு எதிரான பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பியபடி அவர்கள் ஊர்வலமாக சென்றனர். இந்திய ராணுவ வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் வேலூரில் முன்னாள் படை வீரர்களின் ஊர்வலம் நடைபெற்றது. சிப்பாய் கழக நினைவு தூணிலிருந்து புறப்பட்ட ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் நினைவு தூணில் நிறைவடைந்தது. இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கைக்கு வரவேற்பு தெரிவித்து முன்னாள் ராணுவ வீரர்கள் நலச்சங்கம் சார்பாக கம்பம் நகரில் நடந்த பேரணியில் முன்னாள் படை வீரர்கள் தேசிய கொடியை ஏந்திச் சென்றனர். சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பேரணி நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே நெலாக்கோட்டை பகுதியில் இன்று காலை யானை ஒன்று குடியிருப்பு பகுதியில் நடந்து சென்றதால் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சம் நிலவுகிறது. கூடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உணவு தேடி வனப்பகுதியில் இருந்து வெளியேறி ஊருக்குள் யானைகள் உலா வருவது அதிகரித்து வருகிறது. அண்மை காலமாக நெலாக்கோட்டை பகுதியில் நடமாடும் காட்டு யானைகள் வீடுகள் மற்றும் வாகனங்களை சேதப்படுத்துவது தொடர்கதையாகி வருகிறது. யானைகள் ஊருக்குள் வருவதை தடுக்க அகழிகள் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
பட்டுக்கோட்டையில் முறையாக பராமரிக்காத 18 பள்ளி வாகனங்களின் உரிமம் ரத்து செய்யப்பட்டது. பட்டுக்கோட்டை மற்றும் பேராவூரணி வட்டங்களைச் சேர்ந்த 32 தனியார் பள்ளிகளின் 245 பள்ளி வாகனங்களை கோட்டாட்சியர் திரு சங்கர், மோட்டார் வாகன ஆய்வாளர் திரு சரவணன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். அவசர கால வழி, முதலுதவி பெட்டி, ஜிபிஎஸ் கேமரா, தீயணைப்பான்கள், வாகனத்தின் உடற்கூடு நிலை குறித்த ஆய்வுக்கு பிறகு முறையாக பராமரிக்கப்படாத 18 வாகனங்களின் உரிமத்தை மோட்டார் வாகன ஆய்வாளர் திரு சரவணன் ரத்து செய்தார். சித்திரை மாத பௌர்ணமியையொட்டி குமரி மாவட்டம் தோவாளை மலர்ச்சந்தையில் பிச்சி, மல்லிகை பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. சில நாட்களுக்கு முன்பு கிலோ 1000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பிச்சிப்பூ விலை இன்று 3000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. 500 ரூபாயாக இருந்த மல்லிப்பூ 1300 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கேந்தி, அரளி, செவ்வந்தி, தாமரை உள்ளிட்ட அனைத்து வகையான பூக்களின் விலையும் உயர்ந்துள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடற்கரையில் சுமார் 50 அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கி காணப்படுகிறது. இதனால் கடலுக்கு உள்ளே இருந்த பாசி படர்ந்த பாறைகள் வெளியே தெரிகின்றன. பௌர்ணமி, அமாவாசை போன்ற நாட்களில் கடல் உள்வாங்குவது வழக்கம். கடல் உள்வாங்கியதால் பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் பாறைகளில் அமர்ந்து செல்ஃபி எடுத்து வருகின்றனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி ஒரு சவரன் 72,360 ரூபாயாகவும், ஒரு கிராம் 9,045 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் 110 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் முடிவுக்கு வந்ததை அடுத்து எல்லைப் பகுதிகளில் அமைதி திரும்பியது. போர் நிறுத்தத்தில் அமெரிக்காவின் தலையீடு குறித்து விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. ரஷ்ய அதிபர் புதின் நேரடி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துள்ளதை வரவேற்றுள்ள உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அதற்கு முன் போர் நிறுத்தத்தை அமல்படுத்த வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.